காணொலி பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் கடந்த தினத்திற்கு முன்தினம் நடந்திருக்கு. மத்திய பிரதேசத்தில் உள்ள நர்மதா ஆறையோட இடையில் கட்டப்பட்டுள்ள பக்கி அணை, அந்த டேமில் படகு சவாரியில் நடந்த மாபெரும் ஒரு விபத்து. இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த 5 பேரும் அதில் இறந்ததாக ஒரு தகவல் இருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுமையாக அந்த காணொலியில் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த படகு அனுமதி மாலை 6 மணியோட அனுமதி முடியுது. விபத்து நடந்திருக்கு. ஒரு 40 பேர் அதில் பயணம் பண்ணியிருக்காங்க. இதில் நடந்த தவறுகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். படகுல சவாரி பண்ணவங்க எல்லாருமே மாலை நேரத்தில் தான் அந்த படகு சவாரி மேற்கொண்டிருக்காங்க. பொதுவாகவே தெரியும், அணைக்கு போனவங்க தெரியும், டேமு பக்கம் டேமு பக்கம் போகிறவங்க, ஆற்று பக்கம் போகிறவங்களுக்கு தெரியும். மாலை நேரம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட காற்றோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். கடலில் எப்படி மாலை நேரம் அலைகளோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆறுகள் சைடும் டேம் சைடும் பார்த்திங்கன்னா காற்றுகளோட வேகம் பகல் நேரத்தில் இருக்கிறத விட மாலை நேரத்தில் ரொம்ப அதிகமாக நம்மளால் உணர முடியும். டேமுக்கு போனவங்க எல்லாருமே தெரியும். இதே மாதிரி இவங்க 6 மணிக்கு மேலே போயிருக்காங்க. 6 மணி 5:45 6 மணி வாக்கில் படகு சவாரி மேற்கொண்டிருக்காங்க. 40 பேர் போயிருக்காங்க. அதில் 40 பேர்த்தில் ஒரு 4-5 பேர் மட்டும் தான் லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு இதுதான் முக்கியமான காரணமே. இத்தனைக்கும் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு படகு, அவங்க கான்ட்ராக்ட் மூலமாக அந்த படகு சவாரி மேற்கொண்டிருக்காங்க. அதில் 40 பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேலே யாருமே லைஃப் ஜாக்கெட் போடவே இல்லை, பாதுகாப்பு கவசம் போடவே இல்லை. பாதுகாப்பு கவசம் போட்டாலும் அதில் பாதுகாப்பு தன்மை இல்லாமல் இருந்திருக்கு. அந்த விபத்து நடந்ததுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் ஒரு காணொலி வெளியாகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த விபத்து நடக்கிற ஒரு சில வினாடிகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு காட்சி பதிவாக ஒரு காணொலி வெளிவருது. அதை நீங்கள் சோசியல் மீடியா எல்லாத்துலையும் பார்க்க முடியும். நாமளும் அந்த வீடியோ கடைசியில் அந்த வீடியோ நான் வைக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். அது பதறக்கூடிய காட்சியாக இருக்குங்க. யாருமே லைஃப் ஜாக்கெட் போடவே இல்லைங்க. காற்று ரொம்ப அடிக்குது, ரொம்ப அதிகமான காற்றுகள் அடிக்குது. படகு தன்னோட நிலைப்பாடு தன்மை மாறுது. இதை படகு ஓட்டி புரிஞ்சுக்கிட்டு அப்போ லைஃப் ஜாக்கெட்டை வெளியே எடுக்கிறாரு. அதுவும் புதுசாக இருக்குது. அப்போ தான் வெளியே எடுக்கிறாரு. அவர் வெளியெடுக்கிற சமயத்திலே படகுல தண்ணி வந்துருச்சு. நிறைய பேர் பத வைக்கிறாங்க. ஒரு குழந்தையில ஒரு பெண் குழந்தை அந்த முகத்தை பார்க்கவே பரிதா, அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாரும் சில பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் வேகமாக லைஃப் ஜாக்கெட் வாங்கி கொடுத்துட்ருக்காரு. விபத்து நடக்கிற ஒரு நிமிடம் வினாடிகளுக்கு முன்னாடி தான் அவங்க லைஃப் ஜாக்கெட்டே போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. லைஃப் ஜாக்கெட்டே போடாமல் தான் உள்ளே போயிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான செயல். அவங்க பயணிகள் லைஃப் ஜாக்கெட் நாங்கள் போட மாட்டேன்னு சொன்னாலும் படகோட்டிக்கு எங்கே போச்சு? 40 பேர் பயணம் பண்ணியிருக்காங்க. 9 பேர் இறந்துருக்காங்க, குழந்தைகள் உட்பட. தமிழ்நாட்டிலேருந்து போனால் ஒரு 5 பேர் இறந்துருக்காங்க. திருச்சி பதில் திருவெரும்பூர் பகுதியை சார்ந்த நம்ம மக்கள் எல்லாருமே 40 பேர், கிட்டத்தட்ட 28 பேருக்கு மேலே மீட்டுட்டாங்க. இன்னும் தேடல் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்குது. ஒரு படகுக்கு போகிறோம், ஒரு படகு சவாரி போகிறோம்னா கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். லைஃப் ஜாக்கெட்டே கொடுக்காம படகு சவாரியில் 40 பேர், அதுவும் அது பெரிய படகுங்க. லைஃப் ஜாக்கெட் இருந்திருக்கு. இப்போ இல்லாமல் இருந்தால் கூட நம்ம எதாவது சொல்லலாம். லைஃப் ஜாக்கெட் படகுக்குள்ளே இருந்திருக்கு. யாருமே லைஃப் ஜாக்கெட் போடாமல் பயணம் பண்ணியிருக்காங்க. முழுக்க இறப்பு காரணம் இந்த லைஃப் ஜாக்கெட் பாதுகாப்பு கவசம் போடாமல் இருந்தது தான் முக்கிய காரணமாக இருக்குது. 2வது காரணம் 6 மணிக்கு அவங்க சவாரி ஆரம்பித்தது. அப்போ காற்றோட தன்மை நான் எப்பவும் போல் இருக்கிறத விட தன்மை மாறும், ரொம்ப வேகமாக வீசும். அந்த நேரத்தில் அது நடந்திருக்கு. அதை நம்ம இந்த காணொலியிலே பார்க்க முடியும். அவ்வளோ வேகமாக காத்துட்டு படகை கவிழ்ற அளவுக்கு காற்று உள்ளே அடிச்சிருக்கு. தண்ணி உள்ளே வந்திருக்கு. இத்தனைக்கும் இதனால தான் படகு முற்றிலும் கவர்ந்துருக்கு. இதில் உயிரோட மீட்டவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உயிர் பிழைப்பேன்னு நம்பவே இல்லை. என் முன்னாடி நிறைய பேர் போராடிட்டு இருந்தாங்க, அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. நான் முகத்தை தண்ணிக்கு மேலே வச்சுருந்தனால நான் பொழைச்சிக்கிட்டேன்னு சொல்லி அதில் உயிர் பிழைச்சவங்க சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு. பாதுகாப்பு கவசம் போடாத ஒரே காரணத்துக்காக மொத்த பேரும் அதில் இறந்துருக்காங்க. இறப்புக்கு முக்கியமான காரணம் பாதுகாப்பு கவசத்தில் அலட்சியத்தன்மை. அதுவும் இதெல்லாம் கோடை காலம், விடுமுறைக்கான காலம். நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படகு சவாரியெல்லாம் மேற்கொள்வாங்க. அரசாங்கம், இந்த காணொலி மூலமாக நான் அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, இனி வரும் காலங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சுற்றுலாத்தலத்துக்கு வருவாங்க. சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே சுற்றுலாத்தலத்துக்கு வருவாங்க. படகு சவாரி மேற்கொள்வாங்க. அந்த இடத்துல பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இது அரசு கவனம் எடுத்து படகு சவாரிகள் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள், அணைப்பகுதிகள், ஆற்றுப்பகுதிகளில் சோதனை மேற்கொள்ளுங்க. அதில் ஒரு காட்சிங்க, ஒரு தாய் ஒரு பையன், அந்த பையனுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். அந்த பையனை கட்டி பிடிச்சிருக்காங்க. லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்காங்க. அந்த அம்மா போட்டு இறந்துருக்காங்க. அப்போ அந்த லைஃப் ஜாக்கெட் பாதுகாப்பு தன்மை இல்லாமல் தானே இருந்திருக்கு. 2 பேருமே இறந்துட்டாங்க. அந்த புகைப்படம் நீங்கள் ஆன்லைனில் பார்க்க முடியும். அப்படியே கட்டி அணைச்ச வரைக்கும் அந்த தாய் எப்படியாவது குழந்தையை காப்பாற்றுன்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைய அந்த தாயால் காப்பாற்றவே முடியல. அந்த குழந்தைய இறந்துட்டாங்க, அந்த தாயும் இறந்துட்டாங்க. இன்ன வரைக்கும் மீட்பு பணி நடந்துகிட்டு இருக்குது. உயிரோட வந்தவங்க, உயிரோட மீட்கப்பட்டவங்க, நீச்சல் அடிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். கண்ணு முன்னாடி எல்லாரும் போராடினாங்க. நாங்களே பொழைப்போனும் தெரியல, நாங்களே உயிருக்கு பொழைப்போமா, நாங்களாம் செத்துறோம் தான் நினச்சோன்னு சொல்லி நிறைய பேர் அது வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கு. நர்மதை ஆற்று ஒரு அணையில் கட்டப்பட்ட ஒரு அணைக்கு இடையில், பர்கி அணையில் நடந்திருக்கு. அதுவும் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு படகு. இப்போ அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த படகை ஓட்டிய அந்த படகு ஓட்டுநர் மற்றும் அந்த படகோட உரிமையாளரை பணி நீக்கம் செய்திருக்காங்க. அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க.
பாதுகாப்பு அலட்சியத்தன்மை தான். பாதுகாப்பே இல்லை. ரொம்ப அலட்சியமாக தான் இந்த சவாரி நடந்திருக்கு. பயணிக்கக்கூடியவங்க பொதுமக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, எங்களுக்கு வேணாம் தான் சொல்லுவாங்க. படகு ஓட்டுறவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு அனுபவம். நீங்கள் அந்த அனுபவம் மூலமாக நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லி நீங்கள் லைஃப் ஜாக்கெட் போட்டால் தான் வண்டியில் ஏற்றுன்னு சொல்லி ஏற்ற வேண்டியதானே. எல்லாத்துக்கும் ஃபீஸ் வாங்குறீங்க, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குறீங்க, உள்ள என்ட்ரி ஃபீஸ் வாங்குறீங்க, பார்க்கிங் ஃபீஸ் வாங்குறீங்க, எல்லாமே தான் வாங்குறீங்க. உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுத்து என்ன பிரச்சனை? எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கிறதில்ல, சில இடங்களில் நடக்குது, நம்மளே அதை பார்த்துருக்கோம். சில இடங்களில் நடக்குது. லைஃப் ஜாக்கெட் போடாமல் தான் சில பேர்லாம் போயிட்டுருக்காங்க. அது லைஃப் ஜாக்கெட் போட்டுருந்தா அந்த லைஃப் ஜாக்கெட் பாதுகாப்பு தன்மை இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த தாயும் குழந்தையும் மீட் எடுத்தாங்க, இறந்துட்டாங்க. அந்த தாய் லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தாங்களே, அப்புறம் எப்படி இறந்தாங்க? அது உறுதியான லைஃப் ஜாக்கெட் கிடையாது, பாதுகாப்பான லைஃப் ஜாக்கெட் கிடையாது. அதை நம்பி நம்ம பாதுகாப்பாக தண்ணிக்குள்ளே இறங்க முடியாது. அப்படி விட்டு பாதுகாப்பு தன்மை இல்லாத ஒரு லைஃப் ஜாக்கெட்டை தான் அவங்க போட்டிருக்காங்க, ஒரு பாதுகாப்பு கவசத்தை தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அந்த குழந்தையும் அந்த தாய் இருந்த நிலைமை தான் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு பேசப்படும் விஷயமாக மாறி இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு. இனிமேல் தயவு செய்து படகு சவாரி மேற்கொள்கிறவங்க லைஃப் ஜாக்கெட் கேட்டுட்டு அவங்கள்ட்ட வாங்கிட்டு நீங்கள் போடுங்க. லைஃப் ஜாக்கெட் கொடுக்கலையே அந்த படகுல ஏறாதீங்க. அப்படிப்பட்ட சவாரி நமக்கு வேணாம். பாதுகாப்பு முக்கியம். ஒரு லைஃப் ஜாக்கெட் போடாதனால உயிர் போயிடுச்சு. அந்த தாய் அந்த குழந்தை அந்த பையனை போராடி காப்பாற்றணும்னு சொல்லி கட்டி அணைச்சிருக்காங்க. நம்ம செத்தாலும் பிள்ளையை காப்பாற்றணும். ஆனால் அந்த தாய் என்ன நினச்சிருப்பா? இறந்துட்டா, தாய் இறந்துட்டா, பையனை இறந்துட்டான். அந்த உடலை மீட்கும் போது அந்த தாய் அந்த குழந்தை கட்டி பிடிச்சிருக்காங்க. போச்சு, 2 உயிரும் ஒரே நேரத்தில் போயிருக்கு. இத்தனைக்கு லைஃப் ஜாக்கெட் போட்ட ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போன 5 பேர் இறந்துருக்காங்க. ஒரே குடும்பத்தை சார்ந்த நபர்கள் இறந்துருக்காங்க, குழந்தைகள் இறந்துருக்காங்க. முழுக்க அலட்சித்தன்மை மட்டும்தான் அதுக்கு காரணம். வேறு எந்த காரணத்தை நம்ம சொல்ல முடியும்? வேறு என்ன காரணத்தை சொல்ல முடியும்? ஏன் லைஃப் ஜாக்கெட் கொடுத்தா தான் என்ன? தயவு செஞ்சு படகு சவாரி மேற்கொள்கிறவங்க இதற்கப்புறம் இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்திருக்குங்க. உயிர் சாதாரண விஷயமே கிடையாது. விலை மதிப்பற்றது உயிர், போனாலும் வராது. அப்பேற்பட்ட ஒரு மிக மகத்தான உயிர். அந்த உயிருக்கு நிகர காசு கிடையாது. காசு நீங்கள் பாதுகாப்பான லைஃப் ஜாக்கெட்டானு நீங்கள் போடும்போது பாதுகாப்பு லைஃப் ஜாக்கெட்டானு பாருங்கள். ராமேஸ்வரத்தில் நிறைய பேர் படகு சவாரி மேற்கொள்ளுங்க, கொடைக்கானலில் படகு சவாரி மேற்கொள்கிறீங்க. தயவுசெய்து இந்த இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. இதற்கப்புறமாவது படகுல சவாரி மேற்கொள்கிறவங்க, அணையில் சவாரி மேற்கொள்கிறவங்க, ஏதாவது நீங்கள் தண்ணியில் பயணம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, பொதுமக்கள், அனுபவம் இல்லாத நபர்கள், நீச்சல் தெரியாத நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, தயவு செய்து லைஃப் ஜாக்கெட் போடும்போது அந்த லைஃப் ஜாக்கெட் உறுதித்தன்மையாக இருக்கா, பாதுகாப்பு தன்மையாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து போடுங்க. ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நபர்களாக இறந்துருக்காங்க. இதுதான் இப்போ பயங்கரமான ஒரு விபத்து. இப்போ 2026 நடந்த மாபெரும் விபத்து கேரளாவில் நடந்தது, கடந்த ஆண்டுகளில் நடந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் போடலை. இப்போ நடந்திருக்கு லைஃப் ஜாக்கெட் போடலை. நம்ம தாங்க பாதுகாத்துக்கணும். நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இது ஒரு தயவு செய்து ஒரு விழிப்புணர்வு எடுத்துக்க. இந்த துயர சம்பவத்து மூலமாக நம்ம எல்லாருமே பாடம் கற்றுக்கணும். போன உயிர் போனது தான். அவங்களுக்காக நம்ம வருத்தம் தெரிவிச்சுக்கலாம். அவங்க குடும்பத்துக்கு நம்ம ஆறுதல் சொல்லிக்கலாம். ஆறுதல் தான் நம்மளால் சொல்ல முடியும். அந்த குடும்பத்திற்கு, இறந்த உயிர்களுக்காக, அந்த குடும்ப சார்ந்த உறுப்பினருக்கு நம்ம இந்த காணொலி மூலமாக நாங்கள் ஆறுதல் சொல்லிக்கிறோம். ரொம்ப வருத்தம் தரக்கூடிய நிகழ்வு தான். நடந்திருக்கக்கூடாது, நடந்துருச்சு. இனி பயணம் பண்ணக்கூடியவங்க, படகுல பயணம் பண்ணக்கூடியவங்க, படகு சாரி மேற்கொள்ளக்கூடியவங்க, சுற்றுலாத்தலத்தை போகக்கூடியவங்க, தண்ணி பக்கத்து போனீங்கன்னா பாதுகாப்பாக நம்ம இருக்கமாங்கிற சூழ்நிலை உணர்ந்துக்கங்க. அதுவும் அந்த ஆறு, நம்ம போகக்கூடிய ஆறு, அணை, கடல் சரியான லெவலில் இருக்குதா, காற்றழுத்தம் அதிகமாக இருக்கா, அலையோட வேகம் அதிகமாக இருக்கா, எல்லாமே பாருங்கள். அனுபவசாலிகள் போகிறது வேறு, பொதுமக்களாக போகிறது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லாமே விலை மதிப்பற்றது உயிர் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு சிந்திச்சு செயல்படுங்க. இந்த துயர சம்பவம் இனிமேல் நடக்காமல் நம்ம தான் பார்த்துக்கணும். மீண்டும் இன்னொரு காலில் சந்திக்கலாம். வாழ்க தமிழ்.